இந்த அதிகாலையில எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட தேவ கிருபை இருப்பதாக. ஜெபிக்கும் போது நீங்களும் சேர்ந்து துதிக்கும் போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். எங்கு 2-3 பேர் என் நாமத்திலே துதிக்கிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, கூடுகிறார்களோ அவர்களோடு கூட நான் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சேர்ந்து துதிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, இரக்கமுள்ளவரே துதிக்கிறோம், அதிசயம் உள்ளவரே துதிக்கிறோம், அற்புத கர்த்தாவே துதிக்கிறோம், நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே துதிக்கிறோம், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே துதிக்கிறோம், ஆண்டவரே இரட்சகரே துதிக்கிறோம், ஆண்டவரே மேன்மைக்குரியவரே துதிக்கிறோம், உயர்வானவரே துதிக்கிறோம், எங்களை பாதுகாக்கிறவரே துதிக்கிறோம், வழிகாட்டுகிறவரே துதிக்கிறோம், ஆலோசனை கர்த்தாவே துதிக்கிறோம், அனுதினம் மன்னாவை கொண்டு எங்கள் வழிநடத்த துதிக்கிறோம், அனுதினம் வார்த்தையை கொண்டு தேவ வார்த்தையை கொண்டு எங்களை தேற்றுகிறவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இதோ உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன் சொல்லு தேவனாய் கர்த்து. அப்பா அதற்காக துதிக்கிறோம். அதிசயங்களை காண பண்ணுவேன் சொன்னீங்களே, துதிக்கிறோம். ஆபத்து காலத்திலே உன்னோடு கூட இருந்து உன்னை தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன் என்று சொல்லு தேவனாய் கர்த்தாவே துதிக்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரோடு தேவன் இருப்பதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவராகிய தேவனே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆவியானவரே துதிக்கிறோம், அதிசயமானவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே இந்த காலை வேளையில மனதில் இருக்கிற பாரங்கள் நீங்கும்படியாக, ஆண்டவரே மனதில் இருக்கிற கஷ்டங்கள் நீங்கும்படியாக, கடன் பிரச்சனை மாறும்படியாக, ஆண்டவரே யாரெல்லாம் எங்களோடு துதிக்கிறார்களோ இந்த துதிக்கிற வேலையில ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனை ஆண்டவரே மாறுவதற்கு தேவன் ஒரு கட்டளையிடுவீராக. நீர் சொன்னால் ஆகும், நீர் கட்டளையிட்டால் நிற்கும். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். குடும்ப சமாதான குறைச்சல்னாலே ஆண்டவரே சமாதானம் இல்லாமல் வீட்டுக்குள்ளே ஆண்டவரே கணவனுக்கு மனைவிக்கு விரோதமாய் செய்கிற பொல்லாத கிரியெல்லாம் மாறும்படி நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இந்த துதியானது அங்கே அந்த வீட்டுக்குள்ளே ஒரு சமாதானத்தை தந்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த வார்த்தை எங்களோடு கூட துதிக்கிறான அல்லது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அந்த வீட்டுக்குள்ளே ஒழித்துக் கொண்டிருக்கிற இந்த ஜெபம், இந்த துதியானது ஆண்டவரே அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயங்களும் மாறி போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த வீட்டுக்குள்ளே அந்த ஒளிபரப்பு மூலமாய் இந்த வீடியோ மூலமாய் ஆண்டவரே எங்கெல்லாம் துதிகள் ஆண்டவரே சத்தம் வெளிவருகிறதோ அப்போது அந்த வீட்டுக்குள்ள இருந்து எல்லா பொல்லாத கிரியும் ஆண்டவரே நீர் மாற்றி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறியோ ஆண்டவரே. ஆபீஸ்லயோ அல்லது வீட்டிலேயோ ஆண்டவரே போக்கில் வரத்திலேயோ இந்த துதியின் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் இந்த கால வேளையிலே அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் வழிநடத்தும். ஆண்டவரே சத்தியத்தை எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் அறிந்து கொள்கிறார்களோ, சத்தியத்தை எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் தெய்வமாயிருக்கிறேன், அவருக்கு நீ நல்ல வழிகாட்டியாயிருக்கிறேன், நல்ல பாதுகாவலராயிருக்கிறேன். ஆண்டவரே சோத்திரம், 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 சோத்திரம். ஆண்டவரே சத்தியத்தை ஆண்டவரே வாசிக்கிற பிள்ளைகளாய் நீ மாற்றுங்க, அந்த சத்தியத்தை ஆண்டவரை பிடித்துக் கொள்கிறாய் மாற்றுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, அவர்களை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு அற்புதமாய் ஆண்டவரின் தேவன் இந்த மாதத்திலே நீர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை காண பண்ணுவேன் சொன்னீங்களே, அந்த குடும்பத்திலே ஆண்டவரே அப்பா அற்புதமான குழந்தை பிறக்க தேவன் கிருபை செய்வீராக. ஆண் பிள்ளைக்காக தேங்கி தவித்துக் கொண்டிருக்கிற அருமையான குடும்பத்திற்கு என் தேவனாய் கர்த்தர் அற்புதமான ஆண் குழந்தையை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீ அற்புதர், நீர் அற்புதர், நீர் அதிசயமானவர். ஆண்டவரே இந்த குடும்பத்திலே ஆண்டவரே குழந்தை செல்வங்களை நீர் கட்டளையிட்டதுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்திலே அந்த குழந்தையின் பிறப்பின் மித்தமாய் அந்த குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் நீங்கி போறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த செபிக்கிற வேலையில அந்த குடும்பத்திலே ஒரு அற்புதம், ஒரு அதிசயமான காரியங்கள் என் தேவனாய் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சமாதானம் தந்து கொண்டிருக்கா ஸ்தோத்திரம். வியாபாரத்திலே நஷ்டமாய் இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு வன்கண்கள் போராம எரிச்சல் ஆவியை இந்த துதிக்கிற நேரத்தில் ஆண்டவரே அந்த வியாபாரத்தில் என் தேவனாய் கர்த்தர் அதிசயங்களை செய்யணுமா ஜெபிக்கிறோம். என் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே எல்லா வன்கண்களும் மாற்றி போகவா ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்துக்கு அந்த வீட்டுக்குள்ள இந்த கடைக்குள்ள இருக்கிறதான எல்லா சாபக்கட்டுகளும் மாறி போட்டோம். உண்மையுள்ள வியாபாரியாய் மாற்றுவீராக. உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். ஆண்டவரே உண்மையுள்ள வியாபாரியாய், உண்மையுள்ள குடும்பஸ்தானாய், உண்மையுள்ள ஆண்டவரே மகனாய், உண்மையுள்ள மகளாய், ஆண்டவரே கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் ஆண்டவர் வளர வாழ வழிவைத்திறனுமா ஜெபிக்கிறோம். ஒருவேளை அவர்களுக்கு குறைகள் இருக்குமே ஆனால் தேவனாய் கர்த்தர் நீ அற்புதமாய் ஆண்டவர் மாற்ற வேணுமா ஜெபிக்கிறோம். வார்த்தை கொண்டு ஆண்டவர் வாழ வைக்க வேணுமா ஜெபிக்கிறோம். ஜீவ வார்த்தை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, அவர்கள் சத்தியமான வார்த்தைகளை யாரெல்லாம் இருக்கிறதோ வாழ்க்கையிலே என் தேவன் கூட இருந்து எல்லா கஷ்டங்களிலும் மாற்றி என் தேவன் அற்புதம் செய்து கொண்டிருக்க ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே திருமண காரியத்துக்காக ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே திருமண காரியத்துக்கு ஆண்டவரே அப்பா ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே என் தேவன் அதை அற்புதமாய் நடத்தும். தேவைகளை சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே, சூழ்நிலை மாறட்டும் ஆண்டவரே. இரண்டு குடும்பத்தாருக்கும் ஆண்டவரே அப்பா சமாதானத்தை தந்திரமா ஜெபிக்கிறோம். விட்டு கொடுத்து வாழத்தக்க, விட்டு கொடுத்து திருமண காரியங்கள் செய்யத்தக்க தேவன் கிருபை செய்வன்மா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரே எல்லா காரியத்திலும் பொறுமையா இருக்க தேவரீர் அனுக்கிரகம் செய்யணுமா ஜெபிக்கிற ஐயா. சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே திருமணத்துக்காக காத்திருக்கிற அருமையான பிள்ளைகள் நினைக்கிற ஐயா, என் தேவன் அவர்களுக்கு திருமண காரியங்களை ஒழுங்கு செய்தணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவர் ஏற்ற ஆண்டவரே மணமக்களை ஆண்டவர் ஒருவருக்கு ஒருவர் நீர் முன்குறிக்கப்பட்டவர்களை, நீர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேர்வு செய்வதற்கு உதவி செய்யுங்கப்பா. அவர்கள் இஷ்டத்துக்கு ஆண்டவரே திருமணம் செய்து கொண்டு அவர்கள் ஆண்டவரே அவருடைய ஆண்டவரே சுயநலத்துக்கு தன் பிள்ளைகளை ஆண்டவரை செய்து விடாதபடிக்கு என் தேவனாய் கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவரே யாருக்காரு முன்குறித்திருக்கிறீங்களோ, யாருக்காரு நீங்க வச்சிருக்கீங்களோ அதை தேர்வு செய்ய தேவன் ஞானத்தை தருவீராக கர்த்தாவே. பணத்திற்காக, அழகுக்காக, அந்தஸ்துக்காக, சம்பளத்திற்காக ஆண்டவரை பார்த்து ஏமாந்து விடாதபடிக்கு ஆண்டவரே நீர் யாரை நீ நியமித்திருக்கிறீரோ அதை எங்களுக்கு தாங்கன்னு கேட்பீர்களானால் ஆண்டவர் இந்த துதியின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் அற்புதம் நடக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை காணப்படுறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க குடும்பத்திலே மேன்மை உண்டாக போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவங்க குடும்பத்திலே பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற எல்லா குறைகளும் மாறப்படுறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வியாதியிலிருந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லையே என்று நினைக்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே என் தேவன் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஹாஸ்பிட்டல்ல எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லையே என்று வேங்கி கொண்டிருக்கிற ஒரு மக்களை நினைக்கிற ஐயா, அப்பா அந்த ஹாஸ்பிட்டலில் தேவனாய் கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வல்லமையுள்ள கரத்தை நீட்டி ஆண்டவரே அப்பா பலவீனத்தில் இருக்கிற, சுகவீனத்தில் இருக்கிற ஆண்டவரே தீராத பிரச்சனையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புத சுகத்தை கட்டிடமா ஜெபிக்கிறோம். பண தேவைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே என்ன தேவையோ ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதங்கள் செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம், சேவிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். இந்த துதியின் நேரத்தில் ஆண்டவரே எல்லா குறைகள் நீங்கி ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில ஆண்டவரே துதியின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, துதியின் காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வீடு வாசலுக்குள்ளே என் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே அந்த இடம் முழுவதும் மகிமைப்படட்டும், அந்த இடம் முழுவதும் மகிமைப்படட்டும், வீடு முழுவதும் மகிமைப்படட்டும். ஆண்டவரே இந்த துதியின் சத்தம் வீடியோ மூலமாய் எங்கே எல்லாம் ஒலித்துக் கொண்டிருக்கிறதோ ஆண்டவரே அந்த வீடு முழுவதும் ஆண்டவரே இந்த வீடு முழுவதும் பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறோம் இயேசு நாமத்திலே. கர்த்தாவே கிருபைக்குள் மறைத்து ஒவ்வொரு பிள்ளையும் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திலே இவ்வளவு நேரமாய் நாங்கள் அப்பா நாங்கள் துதித்தோம். காலையிலே ஆண்டவரே ஜெபிக்கிற ஜெபத்தை என் தேவன் கேட்டு வழிநடத்த போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிற ஐயா. இந்த வேளையிலும் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த எங்களோடு ஜெபிக்கிறார்களோ, ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதியும். தேவைகளை சந்திக்கப்படுவதாக, பெரிய காரியங்களை செய்யும். தொடர்ந்து அதிகாலையிலே ஜெபிக்கிற ஜெபத்திலே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் கலந்து கொள்ள உதவி செய்யும். மாற்றி வைக்கிறோம். கிருபைகள் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. CDM AG சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம். எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள். அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது. ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும். போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை தோறும் நடைபெறும். எங்களுடைய முகவரி 18 கொன்னவாயின் சாலை, SNR பெட்ரோல் பேங்க் எதிரில், மதுரை. தங்களை அன்புடன் வரவேற்பது பாஸ்டர் ஜெபஸ் செல்வம். தொடர்புக்கு 8608529228 9789215567. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.